அயோத்தி நகரத்தின் ஓசை கடல் ஓசையையும் மிஞ்சியது. வணக்கம் நண்பர்களே. நேற்றைய பாடல்ல அயோத்தியிலே வீதி வழியா போற ஆடவர்களோட வீரத்தையும் அழகையும் அவங்க கிட்ட இருந்து வந்த நறுமணத்தையும் கம்பர் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இப்போ காதுக்கு ஒரு விருந்து வைக்க போறார். அந்த அயோத்தி நகரமே எப்படி ஒரு பெரிய இசை வெள்ளமா இருந்ததுன்னு கேளுங்க. வளை ஒலி, வயிர் ஒலி, மகரவீணையின் கிளை ஒலி, முழவு ஒலி, கின்னரத்து ஒலி, துளை ஒலி, பல் இயம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி, கடல் ஒலி மெலிய விம்முமே. ஆஹா, என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு செழிப்பு! அந்த அயோத்தி மாநகரம் எப்படி சத்தத்தால நிறைஞ்சிருந்ததுன்னு கம்பர் இந்த ஒரு பாட்டுல சொல்லி முடிக்கிறாரு. முதல் வரிய பாருங்க. வளை ஒலி, வயிர் ஒலி. வளைன்னா சங்கு, சங்குகள் முழங்குற சத்தம். வயிர்னா கொம்பு, பெரிய பறை மாதிரியான கருவிகள், அதெல்லாம் சேர்ந்து எழுப்புற சத்தம். கோயில்லையும் அரண்மனையிலையும் திருவிழாக்கள்லையும் கேட்குற மங்களமான ஓசைகள் அத்தனையும் அயோத்தியில் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு மங்களகரமான நகரங்கிறதை சொல்றாரு. அடுத்து மகர வீணையின் கிளை ஒலி. மகர வீணைங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த யாழ் வகை. மீன் வடிவம் கொண்ட யாழ் அது. அந்த மாதிரி நரம்பு வாத்தியங்களோட அதோட இனத்தைச் சேர்ந்த பல கருவிகளோட இசை சத்தம். அயோத்திங்கிறது வெறும் போர் முழக்கம் கேட்குற இடமில்லை, இசையும் கலையும் நிறைந்த நகரம்னு காட்டுறார் கம்பர். முழவு ஒலி, கின்னரத்து ஒலி. முழவுனா மிருதங்கம், பறை மாதிரி தாள வாத்தியங்கள். கின்னரமுங்கிறது இன்னொரு வகை நரம்பு வாத்தியம், யாழ் மாதிரி இருக்கும். தாளமும் இருக்கு, மெல்லிசையும் இருக்கு. கேட்க இனிமையான எல்லா இசையும் அங்க பொங்கி வழியுது. துளை ஒலி. துளை வாத்தியங்கள்னா புல்லாங்குழல், நாதஸ்வரம் மாதிரி ஊதி வாசிக்கிற கருவிகள். ஆக சங்கு, கொம்புன்னு ஆரம்பிச்சு நரம்பு வாத்தியம், தாள வாத்தியம், துளை வாத்தியம்னு எல்லா விதமான இசை கருவிகளோட ஓசையும் அந்த நகரத்தில் நிறைஞ்சிருக்கு. இப்போ கடைசி வரிய பாருங்க. இந்த எல்லா சத்தத்தையும் ஒன்னா சேர்க்கிறார் கம்பர். பல் ஈயம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி. கடல் ஒலி மெலிய விம்முமே. பல் ஈயம்னா பல வாத்தியங்கள், துவைக்கும்னா வாசிக்கிற முழங்குற, சும்மைனா பேரொலி ஆரவாரம். இந்த எல்லா வாத்தியங்களும் சேர்ந்து முழங்குனதால ஏற்பட்ட அந்த பெரிய சத்தம் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடல் ஒலி மெலிய விம்முமே. கடல் அலையடிக்கும் சத்தம், அதுவே ஒரு பெரிய இரைச்சல். அந்த அத்தனை பேரொலியையும் கூட தனக்கு முன்னாடி மெலிய செஞ்சு, அதாவது அடக்கி போகச் செஞ்சு, அதைவிட பெருசா, அதைவிட உக்கிரமா அயோத்தி நகரத்தோட சத்தம் விம்முச்சாம். விம்மும்னா மேலெழும்பி வரும். என்ன ஒரு உவமை நமக்கு உணர்த்தி இருக்கார் கம்பர். அந்த நகரம் எப்பவும் உயிர்ப்போட, சத்தத்தோட, சந்தோஷத்தோட இருந்ததுங்கிறதை கம்பர் நமக்கு கண்கூடா காட்டுறார். இந்த மாதிரி ஒவ்வொரு வரியிலும் அயோத்தியை புதுசா தரிசிக்கலாம் வாங்க. அடுத்த பாட்டில் சீக்கிரமா சந்திப்போம்.